வணக்கம். செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் 2024 டிசம்பர் 2 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. முக்கடல் காற்று பற்றிய அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். தற்பொழுது நிகழ்வானது கரை கடந்து மரக்காணம் அருகே கரை கடந்து திண்டிவனம் வழியாக மயிலம் திண்டிவனம் வழியாக செஞ்சி திருக்கோயிலூர் வழியாக திருவண்ணாமலை மாவட்டம் வழியாக தற்பொழுது கல்வராயன் மலைப்பகுதியை கடந்து கொண்டிருக்கிறது. இனிமேல் வரக்கூடிய மணி நேரங்களிலே தர்மபுரி சேலம் இடைப்பட்ட மாவட்ட பகுதி வழியாக ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் கர்நாடக பகுதி வழியாக நீலகிரி மாவட்டத்தின் வடக்கு ஓரம் வழியாக அரபிக்கடல் போய் 4ஆம் தேதி இறங்க போகிறது. 3ஆம் தேதி இறங்கி 4ஆம் தேதி விடைபெற போகிறது அரபிக்கடலை விட்டு. அரபிக்கடலிலே கர்நாடக கேரள கடற்கரையை விட்டு ஓமன் நோக்கி புறப்பட போகிறது 4ஆம் தேதி. ஓகே, இதனால என்ன ஆக போகிறது முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பை பார்ப்போம். ஏற்கனவே காற்று மன்னார் வளைகுடாவிலே வலிமையாக இருக்கிறது. அதாவது அரபிக்கடல் காற்று கேரள கடற்கரையோரமாக நுழைந்து மன்னார் வளைகுடா வழியாக அதாவது பாலக்காட்டு கணவாய் வழியாக நுழைந்து கல்வராயன் மலைக்கு போகிறது. ஆரியங்காவு கணவாய் வழியாக நுழைத்து கல்வராயன் மலை பகுதிக்கு போகிறது. அதே போல ஆரல்வாய் மொழி கணவாய் வழியாக நுழைந்து கல்வராயன் மலை பகுதிக்கு போகிறது. அதே போல மன்னார் வளைகுடா மற்றும் பாக்ஜலசந்தி வழியாக வலுவான காற்றுடன் கடலிலே வலுவாகவும் தரையேறியதும் வலு குறைந்தும் கல்வராயன் மலைப்பகுதியை நோக்கி பயணிக்கிறது. இதன் காரணமாக ஒட்டுமொத்த கேரள கடலோரம் கர்நாடக கடலோரம் தயவு செய்து மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். தமிழ்நாட்டிலிருந்து வடகிழக்கு பருவமழை காலத்தில் கேரள பகுதியில் காற்று இருக்காது என்பதற்காக தென்மேற்கு பருவமழை ஓய்ந்த பிறகு கேரள பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் மீனவ நண்பர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், தயவு செய்து வரக்கூடிய 6-7 தேதி வரைக்கும் கடலுக்குள் இறங்க வேண்டாம். 8ஆம் தேதி வரைக்குமே அரபிக்கடலில் இறங்க வேண்டாம். இன்றைக்கு தேதி 1, நேற்றே இறங்க வேண்டாம் என்று எச்சரிக்கை கொடுத்திருந்தோம். அரபிக்கடலில் கேரள கடற்கரையை நோக்கி காற்று நுழைந்து கொண்டிருக்கிறது. பாலக்காட்டு நோக்கியும் ஆரியங்காவு நோக்கியும் ஆரல்வாய் மொழி நோக்கியும் மன்னார் வளைகுடாவிலும் காற்று தமிழ்நாட்டின் கரையேறுவதற்காக அது கடலிலே வலுவான காற்றாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. மன்னார் வளைகுடாவிலும் மீன்பிடிப்பதை தயவு செய்து தவிர்த்திடுங்கள். அதே போல சரக்கு போக்குவரத்தையும் தவிர்த்திடுங்கள். வரக்கூடிய 3ஆம் தேதி வரை இந்த வலிமையான காற்று, நாளை வரை இந்த வலிமையான காற்று மன்னார் வளைகுடாவில் இருக்கும், குமரி கடல் பகுதியில் இருக்கும். 3ஆம் தேதி வரை தான். அதற்கப்புறம் நீங்க மீன்பிடிக்க போகலாம். சரக்கு போக்குவரத்தை தூத்துக்குடியிலிருந்து கொழும்புக்கோ தூத்துக்குடியிலிருந்து மாலத்தீவுக்கோ நடத்தலாம். தூத்துக்குடியிலிருந்து லட்சத்தீவு கூட நடத்தலாம் 3ஆம் தேதிக்கு பிறகு. ஆனால் 3ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடலிலே மீன்பிடித்தலை தவிர்த்திடுங்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரையோரம் இலங்கை சுற்றுவட்டார கடலோரத்தில் இன்றும் நாளையும் முற்றிலுமாக தவிர்த்திடுங்க. நாளையிலிருந்து நீங்கள் மீன்பிடிக்க செல்லலாம். அதே நேரத்தில் சரக்கு போக்குவரத்து, தோணி படகு போக்குவரத்து தூத்துக்குடி கொழும்பு, தூத்துக்குடி மாலத்தீவு, தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் வெசல் போக்குவரத்தை நீங்கள் நாளையிலிருந்து, நாளை மறுதினத்திலிருந்து 3ஆம் தேதிக்கு பிற்பகலில் இருந்து தொடக்கலாம். ஆகவே இன்றைக்கு ஒரு நாள் மட்டுமாவது கடலில் இறங்காமல் இருங்கள். நாளை முற்பகல் வரையிலுமாவது இறங்காமல் இருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த கட்ட எச்சரிக்கை என்பது கேரள கடற்கரையோரமாக நுழைந்து கொண்டிருக்கூடிய இந்த காற்று அங்கேயும் 3ஆம் தேதி வரதான். அதற்கப்புறம் மங்களூர் அருகே அது அதாவது கண்ணூர் மங்களூர் இந்த இடைப்பட்ட பகுதியில் ஒரு தீவிரமடைந்து 4ஆம் தேதியிலிருந்து விலகி போக புறப்படும். இதனால தெற்கு கேரளாவில் நீங்க மீன்பிடிக்கலாம். அதாவது 4ஆம் தேதியிலிருந்து தெற்கு கேரளாவில் மீன்பிடிக்கலாம். 5ஆம் தேதியிலிருந்து மத்திய கேரளாவில் மீன்பிடிக்கலாம். 6ஆம் தேதியிலிருந்து வடக்கு கேரளா கடலோரம் மீன்பிடிக்கலாம். ஆனால் ஆழ்கடலுக்கு போகக்கூடாது. 6ஆம் தேதியிலிருந்து வடக்கு கேரளா கர்நாடக கரையில் மீன்பிடிக்கலாம். நல்லா புரிஞ்சு. 5ஆம் தேதி வரைக்கும் வடக்கு கேரளா கர்நாடக கரைக்கு மீன்பிடிக்க போகக்கூடாது. கேரளாவோட வடக்கு கரைக்கும் 4ஆம் தேதி வரை போகக்கூடாது. 3ஆம் தேதி வரை தெற்கு கேரளா வேண்டாம். நாளை மறுநாள் 4ஆம் தேதியிலிருந்து இங்கு தெற்கு கேரளா மீன்பிடிக்கலாம். 5ஆம் தேதி இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலம் வரைக்கும் தீவிரமடைந்து அது தொடர்ந்து மேற்கு நோக்கி பயணித்து சோமாலியா கடற்பகுதியை நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது ஏடன் வளைகுடா பகுதியை நோக்கி பயணிக்கும். ஏடன் வளைகுடா மற்றும் சோமாலியா பகுதியை நோக்கி பயணித்து விட்டால் அது கண்டிப்பாக 6ஆம் தேதி வாக்கில் ஏடன் வளைகுடாவிற்கு போய்விடும்.
ஆகவே 5ஆம் தேதியிலிருந்து நீங்கள் கேரளா கர்நாடக கரையோரம் மீன்பிடிக்கலாம். தயவு செய்து தெற்கு கேரளா கடலோரம் 3ஆம் தேதி வரை வேண்டாம், மத்திய கேரளா 4ஆம் தேதி வரை வேண்டாம். ஒட்டுமொத்த கேரளா கடலோரம் மற்றும் கர்நாடக கரையோரம் 5ஆம் தேதி வரை, வடக்கு கர்நாடகா வடக்கு கேரளா மற்றும் கர்நாடகாவுக்கு 5ஆம் தேதி வரை வேண்டாம். 6ஆம் தேதி விலகி போய்விடும். அதற்கு பிறகு மீன்பிடிக்கலாம் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். கேரளா கடற்கரைக்கு மட்டும் காற்று இடைவெளி கொடுப்பது, காற்று ஃப்ரீ எடுப்பது 4ஆம் தேதிக்கு பிறகுதான். ஆனால் குமரி கடலுக்கு 4ஆம் தேதியில் இருந்து, புரியுதுங்களா, 3ஆம் தேதி வரை வேண்டாம். தமிழ்நாட்டின் கடலோரத்திற்கு நாளை பிற்பகலுக்கு பிறகு போகலாம். இதுதான் இப்பொழுது எச்சரிக்கை. அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதைக்கு பெரிய அளவில் மழை இருக்காது, சாரல் தூறலாக இருக்கும். ஆங்காங்கே மேகமூட்டம், ஓடும் மேகம், சாரல் தூறலாகத்தான் இருக்கும். பெருமழை இருக்காற்று இணைவு என்பது இலங்கைக்கு இப்பொழுதைக்கு இல்லை. 5ஆம் தேதிக்கு மேலே வரக்கூடிய காற்று சுழற்சி இலங்கைக்கு நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும். 6, 7, 8 தேதிகளில் தான் மழைப்பிடிப்பை கொடுக்க தொடங்கி இருக்கிறது. ஆகையினால மழைப்பிடிப்பு இலங்கைக்கு வரக்கூடிய 5ஆம் தேதிக்கு மேல் மழை தொடங்கும். 6ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக தீவிரமடையும். 7ஆம் தேதியிலிருந்து கனமழை பிடிப்பு வாய்ப்பு இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை மீண்டும் 5ஆம் தேதிக்கு மேல் மெல்ல தொடங்கி 6லிருந்து தீவிரமடைந்து 7லிருந்து மிகவும் தீவிரமடையும். 10ஆம் தேதி வரை முதல் நிகழ்வால் சாதாரண ஒரு காற்று சுழற்சியின் காரணமாக நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும். 10ஆம் தேதி வரை 5ஆம் தேதிக்கு மேல் தொடங்கி 10ஆம் தேதிக்கு மேல் 13ஆம் தேதி வரை ஒரு வலுவான நிகழ்வு மண்டலமோ அல்லது ஒரு காற்றழுத்த வெல்மார்க் லோ பிரஷரோ வரலாம். மண்டலம் கூட வாய்ப்பு இல்லை, வெல்மார்க் லோ பிரஷர் அல்லது லோ பிரஷர் வரலாம். வரக்கூடிய 10லிருந்து 13ஆம் தேதிக்குள்ளர அதுவும் நிறைய மழைப்பிடிப்பு இலங்கைக்கு கொடுக்க போகிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 13ஆம் தேதிக்கு மேலே 23ஆம் தேதிக்குள் இலங்கை வைத்த பெயரே இலங்கைக்கே ஒரு வலிமையான நிகழ்வாக பெயர் கொண்டு வரலாம். இதற்கு நான் அச்சமும் பீதியோப்படுத்துவதற்காக அறிவிக்கவில்லை. வரக்கூடிய 15க்கு மேல் 22ஆம் தேதிக்குள் வலிமையான நிகழ்வு கண்டிப்பாக அது பிலிப்பைன்ஸ் பகுதியிலிருந்து தற்பொழுது கிளம்பி இருக்கிறது. 13ஆம் தேதி வாக்கில் அது சுமத்ரா தீவு பகுதிக்கு வரும். 14, 15 தேதி வாக்கில் நகரத் தொடங்கி 16, 17லிருந்து 22ஆம் தேதிக்குள் தமிழ்நாட்டின் கரையை இலங்கையின் கரையை அது அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கைக்கு 3வது வாரத்தின் பிற்பகுதியில், 4வது வாரத்தின் முற்பகுதியில், அதாவது 22ஆம் தேதிக்குள், 16லிருந்து 22ஆம் தேதிக்குள், 21ஆம் தேதி 19 தேதியில் வாய்ப்பு கூடுதலாக தெரியுது. 19, 20 தேதிகளில் இந்த நிகழ்வு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக கிறிஸ்மஸுக்கு பிறகும் ஒரு வலிமையான நிகழ்வு இருக்குது. கிறிஸ்மஸுக்கு பிறகும், அதாவது 26ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதிக்குள்ளே ஒரு வலிமையான நிகழ்வு இருக்குது. இலங்கைக்கு நிறைய மழைப்பொழிவை தரும். இலங்கைக்கு ஏற்கனவே வடக்கு கிழக்கு மாகாணங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இது ஒரு அச்ச உணர்வு ஏற்படுத்தலாம். இது அச்ச உணர்வுக்காக தெரிவிக்கப்பட்ட தகவல் அல்ல. நீங்கள் தொடர்ந்து முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது. ஏனென்றால் இப்போ ஒரு முன்னெச்சரிக்கை எடுத்திருப்பீங்க, இன்னும் நிகழ்வு இருக்குது என்பதனால தொடர்ந்து அதையும் எதிர்கொள்வதற்காக தொடர்ந்து முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த வானிலை அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். இது மட்டும் இல்லைங்க, குளிர் வந்தாலும் இடையில ஜனவரியில் கோடை மழை இருக்கிறதுங்க. கோடை மழையும் சாதகமாக கடல் அமைப்பு உருவாக்கி கொண்டிருக்கிற காரணத்தினால கோடை மழைனா மழைக்காலம் போல் பெய்யலைன்னா கூட கோடையில் மழை இருக்கிறது நிறையா, வெயில் குறைவாக இருக்கும் என்பதை இந்த அறிக்கையில் சுருக்கறிக்கையாக சமர்ப்பிக்கிறேன். மழை இல்லாத பகுதிகளுக்கு மழை இருக்குது என்றது நம்பிக்கையுடன் இருங்கள். திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருங்கள். நன்றி.